வந்துட்டோம். மாறி வந்துவிட்டோம். பிராமணனா வந்துட்டோம். பிராமணரா வந்துவிட்டோம். வந்துவிட்டோம். இப்ப வந்து பிராமண பாஷையில தான் பேசணும். எப்படி பேசுறானோ அது தான் பேசணும். அப்பதான் அவன் நம்மள பார்த்து பிராமணன் நம்புவான். ஆனா நம்ம உருவத்தை மாத்தி வந்துக்கணும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. பட்டை கைட்டுருவான். ஐயர் தான் பேசணும். எது வந்தாலும் சாப்பிட்டீங்களா? பாண்டியர்கள் சொல்லக்கூடிய ஐயா அப்படி எனக்காக சர்மரம் 50 ரூபா வழங்கியுள்ளார். அந்த குடும்பத்துல அந்த 80 ரூபா பகவானோட குடும்பத்தை பட்டு பட்டு வாழ வைங்க. எந்த மகளும் தங்கமாக காசு கொடுத்து இடிச்சு போச்சு. இப்ப ஐயர் மேல மந்திரத்தை கட்டுக்கணும். சுக்லாம்பரதனம் சுக்லாம்பரதனம் சசிவர்ணம் சசிவர்ணம் சுக்லாம்பரதம் சுக்லாபரணம் பரதரம் சுக்லாபரதரம் சசிவர்ணம் சுக்லாம்பரதரம் சுக்லாபரதரம் சசிவர்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் சமர்ப்பயாமி சுக்லாம்பரதம் சுக்லாம்பரதம் சசிவர்ணம் இது மந்திரம். மந்திரத்தை போதணும். அப்புறம் அங்க போய் அதாவது வந்து பிராமண பாஷை தான் பேசணும். வணக்கம் வாங்க ஐயா வாங்க வணக்கம் 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 வண்டியில ஏறி வந்து மூஞ்சி ஒன்னா பச்சரிசி சாதம் பச்சரிசி சோறு நெய் தான் சாப்பிடுறோம். உடம்பு அங்க வந்து மாமான்னு கூப்பிட கூடாது. என்ன எப்படி போகணும்? நீ நட ஐயர், இவர் சின்ன ஐயர், நான் பெரிய ஐயர். நீ பெரிய ஐயர். அங்க போனா பெருமயிறு நீ நடுமயிறு. நட ஐயர் வாங்க இதை எடுங்க எங்க சின்ன ஐயர் அப்படின்னு வர ஐயர் அங்க மாமா கேமான்னு சொன்னீங்க. மாமான்னு கூப்பிட மாட்டேன். மாமா மாமான்னு சொல்லக்கூடாது. ராணா தாளக்காரி சராசந்தனுடைய அரண்மனை அருகாமை வந்துட்டோம். இப்போ நம்ம நேரா சராசந்தனுடைய அரண்மனைக்குள்ள போகவே முடியாது. ஏன் தெரியுமா? இப்ப மரம் இருக்கிற பச்சையில பாத்தீங்கன்னா சக்கரை சுத்தும். இப்படி ஒரு சக்கரம் இப்படி ஒரு சக்கரம் சுத்தும். அதே போல இப்படி ஒரு சக்கரம் சுத்தும், இப்படி ஒரு சக்கரம் சுத்தும். நேரம் நம்ம போலான்னு கையை விட்டோம், கை அதோட போறாங்க. சக்கரம் சுத்தி கொண்டே இருக்கும். யாரும் கிட்ட போக முடியாது. ஒரு முனிவரோட விரல் பறாக்கிறான். அப்ப அங்க ஒரு பதுமைகள் இருக்குது. 7 வகையான பதுமைகள். நம்ம வந்துட்டா ஒரு பதுமை ஓடி வந்து நம்மளை பிடித்து உட்கார வைக்கும். ஒண்ணு தண்ணி தெளிக்கும், ஒண்ணு மொட்டை அடிக்கும், ஒண்ணு கரும்புலி சேர்க்கும், ஒண்ணு கருத்து ஒண்ணு ஊர்வலமா கொண்டு வரும். அதனால நேர் வழியா நம்ம போகப்படாது. என்ன பண்ணோம்? திருட்டுத்தனமா செவிரி ஏறி குச்சிடணும். அதை இறைச்சலும் சத்தமாக
மகாராஜா, ஒரு இறைச்சலும் கிடையாது. புரியுதா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மூணு பேரும் சரி. ஒரே சமயத்துல பட்டுன்னு குடிச்சிடணும். ஏன் நடுவுல? சின்னதுல? அதை பார். அது பார், பெரிய மதில் சுவர். அது அப்படியே ஒரே குடியா. எகிரி பட்டுன்னு வந்துட்டோம். இப்ப நீங்க ஒரு வேலை செய்யணும். நீ சராசந்தனை மடிப்பதா இருந்தால் சராசந்தனை மடிப்பதா இருந்தால் எனக்கு நம்பிக்கை வரணுமா? ஒரு வேலை செய்யணும். தோலை உரித்து டமாரமா கட்டி வச்சுக்கிறான் சராசன். அந்த டமாரத்தை யார் ஒரே அடியால உடைக்கிறார்களோ அவனாலதான் அடிக்க முடியும். ஆனா ஒரு அடி நீ உடைக்கல அவன் நம்ம உடைச்சிருவாள். இதுதானே ஒரே அடியில அந்த தமார் தோற்றணும். ஒரு பலத்தை எல்லாம் வந்து திடீரென்று சத்தம் கேட்டது. அது என்ன என்று போய் யாருடா இருவல்ல தெரியுமா? அப்படியா? கொஞ்ச நேரத்துல எங்க மானுஜா கூப்பிடுறாரு. இவன் கால நான் இந்த மாதிரி இவன் எனக்கு ஆசீர்வாதம் விட்டது நாங்க எல்லாம் பிராமண பெரியவாள் யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம் கொடுக்கறது தான் எங்களுக்கு வேலை. என்ன பிராமண பெரியவாள் ஐயர்வாள் யாரை பார்த்தாலும் நன்னா இருந்துக்கோன்னு ஆசீர்வாதம் கொடுக்கறது தான் எங்களுக்கு வேலை. பிராமண பசங்க. ஆமாங்க. ஆனால் வந்து இந்த கிரிவசாமி வந்து தேடி இந்த சராசந்தன நானி பிராமண பசங்களை எதற்காக வந்தீங்க? என்கிட்ட என்னடா இல்ல என்ன கேள்வி தரேன். யார் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாய் அதனால ஒரு பொருளை வந்து பிச்சையா எடுக்கிறாங்க. எங்களுக்கு பொன் பொருள் தேவை கிடையாது. கேட்கறது தலையெல்லாம் கொடுக்கறது சத்தியம் பண்ணிக்கிறீங்க. பிராமண பசங்களே கத்திக்குடி கவிப்பாடி சோயி சொங்கமான் ஏற எளியோர் என்னுடைய நாட்டை தேடி ஓடி வந்தால் இந்த சராசந்தன் வஞ்சனை இல்லாம எதை கேட்டாலும் தனியில்லாம தனியில சத்தியம் பண்ணுங்க. எந்த வரம் கேட்டாலும் கொடுக்கறது சத்தியம் பண்ணுங்க. என் நாட்டுக்கு வந்து ஆமலை கிடையாது. பிராமண பசங்க எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சத்தியம் கேட்கிறாங்க. இவனுங்கெல்லாம் ஆயிரவாளுங்க பசங்க. அதாவது ரத்தத்தை கண்டா கடுகளவு ரத்தத்தை கண்டா காலத்தோடு வர்ற பசங்க ஆகாயவாணி சாட்சாகவே இந்த பூமாதேவி சாட்சாகவே இங்கே அமைந்திருக்கிற சாட்சாகவே பிராண பசங்களே இந்த சராசந்தன் எதை கேட்டாலும் சரி தண்டை இல்லாம
சராசன் தான் சுத்தமுள்ள வீர தீரா யுத்த யுத்தத்தை பிச்சையா கேட்க வந்துருக்காங்க. சண்டையை பிச்சையா தானமா கொடு. சுத்தத்தை கையாடி விடுவேன். ஆமா. என்ன மயிரம் புடுங்க போறாங்க. தானமா கொடு. என் கையில காராயுதம். ஆமா. இதை. ஆமா. சாந்தி சவுக்கடி சாந்தி. ஆமா. சாந்தி சந்தான பேர் உலகத்திலே. ஆமா. என்னது? அதை எடுத்து அடிச்சா வெறும் பூணூல் தான் தெரியும். ஓடிடுவாங்க. ஆமா. இவ்வளவு திறமையா வந்து 3 பேரை விட்டு கேட்கறீங்களே, நான் உங்களை என்னால் கூட சண்டை செய்ய முடியுமா? உங்களை சோதிக்கணும். என்ன சொன்னமா ஆகாவணி சாச்சாக்கிறேன் ஒரு ஆள கையை உத்தியபட்ச தந்து உத்தியபட்ச கொடுத்துட்ட தவிர இந்த சராசந்தன இடத்துல 17 உலகம் எவ்வளவு பேர் மோதி பார்த்தா சண்டைக்கு வயது ஓடினவன் எத்தனை பேர் உரமது கொடுத்து ஓடினவன் எத்தனை பேர் அடிவாங்கி இவனை பார்த்தா ஆமா ஐயர் மாதிரி தெரியும். உங்களை மொழியை பார்த்தா எனக்கு ஐயர் மாதிரி தெரியல. திருட்டு மொழி மாதிரி தெரியும். திருட்டு மொழி மாதிரி தெரியும். இவனை முதல்ல நடக்க வச்சு பாப்போம். ஒரு நாளா நடக்க வச்சு பார்க்கணும். ஆமா இவன் யாரு அவன் யாரு நீ யாரு யார் சொல்லு. 3 பேரும் ஐயர் தான். ஆமா அவனுக்கு தெரியாது. நான் நல்லா இரு. சின்ன இரு. ஏய் மாமா கம்மனுக்கு வரா டேய். தாய்வள மாவனே. யார் இவன்? இவன் பெரிய ஐயரு. இவன் பெரிய ஐயரு. இவன் சின்ன ஐயரு. இவன் நடு ஐயரு. இவன் மாதிரி சின்ன ஐயரு. ஏன் சுஜி ஐயரு? அட பொம்மால சாரப்பாம்பு நுட்டின்றோ கம்முனின்றோ பெரிய கோபு நொட்டின்றோ மாமா சொல்லாத என்ன ஐயரு? சின்ன ஐயரா? சரி வாடா நடைய நான் பார்க்கணும். இவன் நடைய பார்த்தா ஆமா மாதிரி ஆமா எப்படி நடந்தாலும் பிராமண மாதிரி அடக்க உடக்கமா அதே மாதிரி பிராமண மாதிரி அடக்க உடக்கமா அறுதொண்டி சோறு தின்ன பாரு அந்த மாதிரி ஒரு பிராமண எப்படி நடப்பாரோ அவனுக்கு எனக்கு கிடையாது. இவன் ஏதோ ஒரு காரணமா இருக்கிறான். ஆமா சரி இவனை விடு. போடா. ஏய் பெரிய பண்ணி சொல்லு. நாங்க பெரிய நடந்து காட்டு. ஏற்கனவே சட்டை போட்டு தோத்துன்னு ஓடும் போது இப்ப என் நடைய பார்த்துருக்கான். இப்ப நான் நடந்து காட்டினா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவான். கண்டிப்பா சூத்த தீக்க போறான். கண்டுபிடிச்சா பிடிக்கணுமா? கண்டுபிடிச்சா பிடிக்கணும். நான்
எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கு. இதோட இப்ப தைரியம் பண்றேன். கேளு. முதல்ல என்ன சொல்றேன்? இவனுக்கு ஆள் யாரு முதல்ல கை காட்டு. டேய், டேய். டேய், வாடா. நெருப்பை உடைத்த கரம் போல் இருக்குது. இல்லை, இல்லை. வில் பிடித்த கரம் போல் இருக்குது. ஆமா, போடா. எப்பா? இவனை கருத்தை பார்த்தான். ஆமா. ஏதோ கதை பிடித்த கரம் போல் இருக்குது. காப்பு கட்டி இருக்குது. போடா, பத்தியா? கால் மேலே வந்து காப்பு கட்டி இருக்குது. போடா, போடா. அவ்வளோ சொல்லு. ஆறமா? டேய், என்ன திருட்டு முயற்சி திருடமாயி? டேய், திருடா. எல்லாரும் கருத்தை ரெண்டு பேர் கருத்தை பார்த்து உன்னுடைய கரங்களை நான் பார்க்க வேண்டும். உன் கரத்தை ஒன்று ஒன்றாக உன் கருத்தை எந்த காரணம் கண்டுபிடிச்சிருவானு இந்த காட்டாதான் ஒத்துக்குவோம். அவன் கல்விட்டா முடிக்கிட்டு மாமா. பெரிய மயிறு பக்கத்து காட்டுறா. அடிச்சு ஒரு மனிதனுக்கு எத்தனை கரம்? ரெண்டு காலம். ரெண்டு கரத்துக்கு எத்தனை விரல்? 5 வரல 5 வரல 10. 10 விரல். ஆமா. ஏண்டா 1 2 3 இத காட்டு. அந்த கட்டை பாரு ஆள் காட்டு. அதை காட்டணுமா இத காட்டு. சரி காட்டுதான் எதுல கேக்க போற கூட்டா. இவனுடைய கரங்களை இவன் கரத்தை பார்க்கும் போது டேய் நமக்கு பயந்து டேய் இவன் கரத்தை பார்த்த உடனே பார்த்தால் சக்கரம் சக்கரம் பிடித்த கரம் போல டேய் நான் தண்ணி குடிச்சு வைடா. சக்கரம் பிடித்த கரம் தெரிகிறது. தெரியுது. கடங்க. அப்படி ஒரு ஓட்டத்தை பார்த்தால் ஓட்டத்தை பார்த்தா எங்கேயோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். நீங்க வந்துக்கிறீங்களா 3 பேரு. உங்களுடைய பேருங்க யாரா? யாரும் சொன்னது ஏய், நீங்க மூணு பேர் ஐயதானே? நீங்க யாருன்னு சொல்லு. உங்க பேர் என்னடா? உங்க பேர் என்ன? நான் சொல்றேன் உங்க பேர் என்ன? நாங்க யார் தெரியுமா யாரு? ஆட வருவது வந்தே தீரும் உனக்கு வருவது வந்தே தீரும். உனக்கு வருவது வந்தே தீரும் உனக்கு வருவது வந்தே தீரும். வராதது வராது கண்டாய் வராதது வராது கண்டாய். அருமை சேர் மகத மன்னா அருமை சேர் மகத மன்னா. அந்த நரல்ல நாங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பிராமணர் இல்லை நினைக்கிற மாதிரி பிராமணரும் நாங்க கிடையாது. 100% கிடையாது. நாங்க யார் தெரியுமா யாருங்க? இவன் தருமனு கிளையோ தருமனு கிளையோ இவனே யாரும் வந்தது 3 பேரும் வகையும் சொல்லுங்க. ஆமா தர்மனுக்கு இளையந்து மகன் தனதயன் இவனே ஆகும். தனஞ்செழியன் அவனியாகும். ரெண்டாச்சு நீ யாரா வந்தீங்கறால யாரா என் பேரு சொல்லலையாப்பா சொல்றா. என் பேர் சொல்ல திருவண்ணையும் கிருஷ்ண தேவன் என்று அறிகுவாய் படுபாவி அட வக்கால வாய் டேய் திட்டு பையா டேய் சண்டாளா டேய் மோசக்காரா டேய் நீங்கள நான் பாக்குறேன் ஏற்கனவே யாங்கிட்ட ஏற்கனவே டேய் ஏற்கனவே டேய் கண்ணா டேய் நாலியாண்ட பையா டேய் வலகாமிச்ச பையா நானேதான். டேய் ஒரு குடும்பத்துக்கு கட்ட பையா நானேதான் டேய் மலகாட்டுக்கு பாரு பையா நானேதான் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் டேய் 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 ஏற்கனவே என்கிட்ட சண்டை செய்து என் மருமகனை சராசரனை கொன்று என் பிள்ளைங்க 2 பேர் தாலி எடுத்து இருக்கிறேன் படை எடுத்து கொண்டு சண்டைக்கு வந்து மருமகனை கம்சனை கொண்டு கொண்டு விட்டாயே படங்களை எடுத்துக்கொண்டு நான் சண்டைக்கு வந்தேன் பார் அப்ப என்கிட்ட டேய் கிருஷ்ணா அடங்க அருமூன்று தரம் ஒரு கிருஷ்ணா நீ அட அறமூன்று தரமுறிந்த கிருஷ்ணானியோ அகால
வெள்ள எட்டான் இல்ல ஆகாது என வெல்ல நீ எத்தான் இல்ல அதங்க காலவாய ஏற்கனவே 18 முறை என்கிட்ட தோத்துட்டு போனவன் என் கூட சண்டை செய்ய உனக்கு தகுதி இல்ல. தோத்துட்டு பொறமது கொடுத்து ஓடலாம் நீ அருமுண்டு தரமுண்டு கிருஷ்ணானி அமௌண்ட் தரவந்த கிருஷ்ணானியோ ஆகாது என்ன வெள்ள எட்டான் இல்ல ஆகாது என்ன வெல்ல எத்தான் இல்ல அந்த திருமுட்டி தேவரால என்ன வெள்ள திருமுட்டி வருமுன்று பெர்கள் இல்லை அமௌண்ட் தரகள் இல்ல வல்ல பீமன் அவன் கேட்டிருக்கேன் அந்த திருமுட்டி தேவரால ஜெகதனில் உண்டா சொல்லவா சண்டை அரண்டே போட்ட 9 வல்ல பீமன் வருகின்ற பேர்கள் 3 பேர்ல வல்ல பீமன் ஏதோ சண்டை செய்ய வேண்டிய வேலைங்க சண்டை செய்ய கை ஒரு அடி பேர் என்ன இவன் சண்டை செய்வான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நேரில் நான் பார்த்தது தெரியாது சண்டைக்கு போனாலும் சரி ஆமா சண்டைக்கு போன என்ன சொல்ற என்ன சொல்ற?